வணக்கம் வணக்கம் மக்களே. தமிழ் சாட்டை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கிறது ஒரு முக்கியமான தகவல். அதாவது வைகை புயல் வடிவேல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் தெரிவிச்சிருக்காங்க. என்ன சூழ்நிலை, எப்படி இருக்காரு, இதற்கு என்ன காரணம், நல்லா ஓடி ஆடி பாடிக்கிட்டு இருந்தவருக்கு திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி விஜயகாந்த் ஆத்மா வந்ததா, விஜயகாந்திற்கு இதுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா, அதாவது விஜயகாந்த் ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிற மாரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தோற்றம் இருக்கிறது அல்லவா. அதேமாரியே பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஊர்வலமாக எடுத்துகிட்டு போகிறப்ப கழுகு மேலே வட்டம் அடித்ததாகவும் அது பார்த்தீங்க அப்படின்னா சொர்க்கவாசல் திறப்பு, அதாவது சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு உண்டான வாசல் திறந்திருக்கு, அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா கழுகு வட்டம் அடிச்சிருக்கு அப்படிங்கிற சூழ்நிலையில் இப்போ திடீர்னு வடிவேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவனோட உறவினருக்கு சில பல பிரச்சனைகள் இருந்தாலும் என்ன நடந்தது, எப்படி நடந்தது, எல்லாமே நம்ம இந்த பதிவில் மிக தெளிவாக பார்க்க இருக்கிறோம். நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள உடனே பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வைகை புயல் வடிவேல் உடைய அண்ணன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு காலமாக இருக்கார். அதாவது விஜயகாந்த் காலமாகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா வைகை புயல் வடிவேலுடைய அண்ணன் பார்த்தீங்க அப்படின்னா காலமாக இருக்கார். அவருக்கு உடல்நிலை கோளாறு ஏற்பட்டிருக்கு, சுகர், ஹார்ட் பேஷண்ட் வேறு இருந்திருக்கிறதாகவும் பார்த்தீங்க அப்படின்னா தெரியப்படுத்தியிருக்காங்க. ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியும் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான பிரச்சனைகள் உடம்புல இருந்ததுனால பார்த்தீங்க அப்படின்னா அவர் திடீர்னு மரணிக்க வேண்டியதாயிருச்சு. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அவர் மரணித்த கொஞ்ச நாட்கள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா விஜயகாந்தோடைய உயிரும் பிரிந்தது. அதற்கு பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சலி, கண்ணீர் அஞ்சலி செலுத்துவதற்குண்டான வாய்ப்பு வடிவேலுக்கு கிடைக்கவில்லை. அவர் வரும் வழியிலேயே பார்த்தீங்க அப்படின்னா அவர் வடிவேல் வந்தாங்க அப்படின்னா நாங்கள் அடிப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா விஜயகாந்துடைய உறவினர்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரிவிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து அடுத்தடுத்த இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. உறவினர்கள் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யாரை எடுத்துக்கணும் அப்படின்னா அவனுடைய ரசிகர்கள். என்றைக்குமே விஜயகாந்த் சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா விஜயகாந்துடைய ரசிகர்களை பார்த்தீங்க அப்படின்னா உறவினர்கள் தான் அவர் அழைப்பார். 3 வேளை உணவளித்த உறவினர்கள் அப்படின்னு கூட பார்த்தீங்க அப்படின்னா அவர் சில டைம்ஸ் அழைப்பது உறுதி. அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா வைகை புயல் வடிவேலுடைய அண்ணன் மரணித்த தொடர்ந்து விஜயகாந்த் மரணித்தார். அந்த மரணிப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவர் அஞ்சலி செலுத்த வரலை அப்படிங்கிறது ஒரு பெரிய இதாகவே இருந்தது. கட்டாயமாக வடிவேல் வந்தால் அடி விழும் அப்படிங்கிறத அவங்களுடைய விஜயகாந்தோடைய தொண்டர்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரிவிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜயகாந்தோடைய ஆத்மா கண்டிப்பாக வடிவேலை சும்மா விடாது அப்படிங்கிற மாரி பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து வடிவேலுக்கு ஏதாச்சும் நடைபெறுமா, இல்லை அவருக்கும் இது போன்ற சூழ்நிலை வருமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னாடி நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற உடனுக்குடனே செய்திகளை தெரிந்து கொள்ள.